பரோட்டா வந்து சாப்பிடாதீங்க. பரோட்டா கடை அது வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மலச்சிக்கல் வரும். செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாது. பொதுவா அது இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாக்கா செரிமானம் ஆகாது. உடம்பு சூடாயிடும். கல்லீரல் கெட்டு போயிடும். கல்லீரல் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த செரிமான வேலையவே அந்த கல்லீரல் செய்யவே செய்யாது பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா. அதனால் மலச்சிக்கல் ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும், உடல் சூடு வரும், உடம்பு சூடாயிடும். கல்லீரலே வேலையே செய்யாது. கல்லீரல் கெட்டு போயிடும் பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா. அப்புறம் என்ன ஆகும்னா தூக்கம் வராது. பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வராது. இப்போ வந்து எந்த அளவுக்கு அது வந்து உடல் செரிமான திறனை வந்து அப்படியே நிறுத்தும். அந்த உணவு செரிமானமே நடக்காது பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா. எந்த அளவுக்குன்னா, வயிற்றுப்போக்கில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே வயிற்றுப்போக்கு நிற்காமல் போகுது அப்படின்னா உடனே போய் ஒரு பரோட்டா வந்து வெறும் பரோட்டா, எதுவும் சால்னாக்கள்லாம் தொட்டுக்க வேண்டாம், வெறும் பரோட்டா போய் சாப்பிட்ணும். ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கே நின்றும். அந்த அளவுக்கு அது செரிமானம் அந்த வேலையவே நிறுத்திடும். அதனால உடனே நல்லதுன்னு நினச்சிடக்கூடாது. பாருங்களேன், வயிற்றுப்போக்கவே நிறுத்திட்டு இந்த பரோட்டா வந்து வயிற்றுப்போக்கை நிறுத்தி விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுறக்கூடாது. 2 பரோட்டா சாப்பிட்டனால வயிற்றுப்போக்கு நின்று விட்டது. அதுக்கப்புறம் என்ன வரும்னா தூக்கம் வராது. ஏன்னா 2 பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா, 2 பரோட்டா சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த நீங்கள் சாப்பிட்ட அந்த 2 பரோட்டாவும் செரிமானம் ஆகாது. எப்படி பாருங்கள். நீங்கள் அதனால் வயிற்றுப்போக்குக்காக நீங்கள் 2 பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு நின்றுடும். வயிற்றுப்போக்கை நிறுத்திவிடும். ஆனால் என்ன ஆகும்னா, நீங்கள் சாப்பிட்ட அந்த 2 பரோட்டா செரிமானமாகாது. கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த 2 பரோட்டாவனால், நீங்கள் சாப்பிட்ட அந்த 2 பரோட்டாவனால் கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யாது. உணவு வந்து நீங்கள் சாப்பிட்ட அந்த 2 பரோட்டாவும் செரிமானமாகாது. உடம்பு சூடாயிடும். நைட்டு தூக்கம் வராது. ஒரு 2 நாளைக்கு சரியாக தூக்கம் வராது. அந்த அளவுக்கு வந்து பரோட்டா வந்து ரொம்ப மோசமான உணவு. குடல் வந்து வறட்சி ஆகிடும். அந்த வெப்பத்தில் குடல் வந்து வேலையே செய்யாது. அந்த உணவு செரிமான மண்டலம் இருக்குல்ல, சுத்தமாக வேலையே செய்யாது. அப்படி வறட்சி ஆகிடும். அப்புறம் மூல நோய் வரும். பொதுவாக யாருக்கு வந்து மூல நோய் வரும்னா, இந்த பரோட்டாவை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தான் மூல நோயே வரும். மலச்சிக்கல், மூல நோய் அவங்களுக்கு தான் வரும். அதனால் பரோட்டாங்கிறது அவ்வளோ மோசமான நோய் அப்படின்னு தெரிஞ்சும் அப்போ ஏன் மக்கள் அதை ஏன் அரசாங்கம் தடை பண்ணல? அது உணவுப் பொருள்னால் என்ன வேணாலும் விற்கலாமா? அப்போ அதை தடை பண்ணலாம்ல. தெளிவாக தெரியுதில்ல இது வந்து கேடான உணவுன்னு தெரியுதில்ல. அப்போ அதை தடை பண்ணிட வேண்டியதுதானே. அது மாதிரி தடை பண்ணணும். நிறைய உணவுகளை அப்படி நம்ம தடை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னே தெரில. உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருளுக்கு தடை விதிக்கணும். மோசமாக தெளிவாக தெரியும். சில உணவுகள் சந்தேகமாக இருக்கும், இது சரியா தப்பான்னு சந்தேகமாக இருக்கும். சில உணவு தெளிவாக தெரியும். வெள்ளைச்சீனிலாம் தெளிவாக தெரியும், அது கேடுன்னு நினச்சி. விஷம் அது. வெள்ளைச்சீனிங்கிறது ஒரு விஷத்தை பார்க்குற மாதிரி தான் அதை பார்க்கணும். அப்படி தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சு, ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு வரல. அரசாங்கத்துக்கு தன்னுடைய பணி என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த ஆட்சியாளர்களுக்கு தன்னுடைய வேலை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருளை தடை செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா மக்கள் அதை வரவேற்பாங்க. சர்க்கரைக்கெல்லாம் அந்த வெள்ளைச்சீனிக்கெல்லாம் தடை போட்டுட்டா மக்கள் அதை வரவேற்பாங்க. அப்பாடா நல்ல வேலை, இனிமேல் நம்ம கண்ட்ரோல் பண்ணி போராடுறாங்க மக்கள். அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி போராடிக்கிட்டு வேறு வழி இல்லை அதை போட்டு சாப்பிட்றாங்க. விஷத்தை போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. விஷத்தை போட்டு டீ குடிக்கிறாங்க. இந்த வெள்ளைச்சீனியை போட்டு டீ போட்டு குடிச்சிட்ருக்காங்க. அப்போது அரசாங்கமே அதை தடை பண்ணிட்டா மக்கள் போராட மாட்டாங்க. அப்பாடா நல்ல வேலை, அரசாங்கம் இந்த வெள்ளைச்சீனிக்கு ஒரு குட் பை சொல்லிட்டாங்க, அது இனிமேல் கிடைக்காது, நம்ம வெள்ளைச்சீனியிலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம், வெள்ளைச்சீனினால் நம்ம உடம்பு இனிமேல் கெட்டு போகாது. அதுமாதிரி மைதா அது இதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் சேர்க்குறாங்க. அதை வெள்ளையாக்கிறதுக்காக ப்ளீச்சிங் பவுடர்லாம் சேர்க்குறாங்க. அதனால தான் அது சாப்பிட்டா கல்லீரல்லாம் கெட்டு போயிடுது. கல்லீரல் கெட்டு போயிடும், மலச்சிக்கல் ஏற்படும், மூல நோய் ஏற்படும், உடம்பு சூடாயிடும், தூக்கம் வராது 2-3 நாளைக்கு. அந்த அளவுக்கு மோசமான விளைவு. அப்போ அப்படி தெளிவாக தெரியுது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. அப்போ அதை தடை பண்ணிடணும். அந்த மாதிரி தெளிவாக தெரியும் சில உணவு ரொம்ப மோசமானது அப்படின்ட்டு. அதை உடனே தடை பண்ணணும். அது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மை அது. மக்கள் நிறைய பேர் ஆரோக்கியமாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தெளிவாக சாக்லேட்டு, குழந்தைகள் சாப்பிட்ற சாக்லேட்டு, அதாவது பாரம்பரியமான இனிப்பு மிட்டாய்கள், நம்ம இனிப்பு மிட்டாய், கடலை மிட்டாய், அந்த மாதிரி அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். மற்றபடி இந்த மாதிரி மிட்டாய், சாக்லேட்டு, பபிள் கம்மு இதெல்லாம் தடை பண்ணிடணும். தடை பண்ணிட்டுனா மாதிரி நல்ல உணவு, அந்த மாதிரி அரசாங்கத்துக்கெலாம் அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தினா இந்த மக்கள் நல்லா வாழ்வாங்க. நிறைய பேரோட உயிரை பாதுகாக்கலாம்.